பாலஸ்தீன மக்களுக்கான பிளவுபடாத ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவிக்கும் வகையில் மலேசிய மக்கள் மீண்டும் ஒருமுறை நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6க்கு புக்கிட் ஜலீல் அரேனா அக்ஸியாத்தாவில் கூடுகின்றனர். ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனேயின் படுகொலை மற்றும் இஸ்ரேல் யூத அரசாங்கத்தின் கொடூரத்தை கண்டிக்கும் கண்டனத்தை உலகிற்கு தெரிவிக்கும் செய்தியாகவும் பாலஸ்தீன விடுதலைக்கான பேரணியாகவும் அது அமைகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பல தலைவர்களுடன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் பாலஸ்தீனர்களுக்கான மலேசியாவின் ஆதரவை தெரிவிப்பார். உலக மேடையில் பாலஸ்தீனத்திற்கான மலேசியாவின் வலுவான ஆதரவை இதற்கு முன் பல முறை அன்வார் தெரிவித்திருக்கிறார். நேற்றிரவு தேசிய பள்ளிவாசலின் தலைமை இமாம் ஹேசான் முகமது ஹவுஸ்னி தலைமையில் இஸ்மாயில் ஹனேவுக்காக நடத்தப்பட்ட பிரார்த்தனையில் சுமார் 3000 இஸ்லாமிய மக்களுடன் பிரதமர் அன்வாரும் கலந்து கொண்டார். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவின் முன்னணி ஒற்றையர் பேட்மிண்டன் வீரரான லீ ஜி ஜியா அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றார். அவர் காலிறுதி ஆட்டத்தில் உலகின் 3ஆம் நிலை ஆட்டக்காரரான டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆன்டோன்சனை 53 நிமிடத்தில் 21-12, 21-15 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார். இந்த ஆட்டத்தில் லீ ஜி ஜியா மிகவும் நிதானமாக விளையாடி வெற்றியை பதிவு செய்தார். உலகின் 7ஆம் நிலை ஆட்டக்காரராக கணிக்கப்பட்டுள்ள லீ ஜி ஜியா அரையிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் குன்வாலோட் வித்திட்சாமுடன் மோதவிருக்கிறார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் மற்றும் மலேசிய தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி பொது விடுமுறை இருந்தாலும் செப்டம்பர் 17ஆம் தேதி வேலை நாளில் தானாகவே மாற்று விடுமுறை வழங்கப்படாது. 1951ஆம் ஆண்டின் பொது விடுமுறை சட்ட விதிமுறையை பின்பற்றுவதால் ஒரே வேலை நாளில் ஒன்றுடன் ஒன்று அல்லது அடுத்த நாள் வரும் பொது விடுமுறைகளுக்கு தானாகவே மாற்று விடுமுறை வழங்கப்படாது என பிரதமர் துறையில் அமைச்சரவை, அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அரசுகளுக்கிடையிலான உறவுகள் பிரிவு இணையதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தேவைப்பட்டால் பொது விடுமுறையாக ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் மற்றொரு நாளை அமைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சமய ஆசிரியர்களுக்கு பயிற்சியாகவே கோயிலுக்கான வருகை அமைவதாக பிரதமர் துறையின் சமய விவகார பிரிவின் அமைச்சர் நைம் மொக்தார் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டு காலமாக டக்வா ஹார்மோனி எனப்படும் சமய ஐக்கிய பிரச்சார பயிற்சி நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சமய புரிந்துணர்வு மற்றும் திறனை வெளிப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் இந்து கோயிலுக்கு இஸ்லாமிய பயிற்சியின் பங்கேற்பாளர்கள் வருகை புரிந்ததை அமைச்சர் நைம் மொக்தார் தற்காத்து பேசியுள்ளார். பேராக் இஸ்லாமிய சமயத்துறையைச் சார்ந்த 32 தேர்ந்தெடுக்கப்பட்ட சமய ஆசிரியர்களுக்கு மட்டுமே அந்த டக்வா ஹார்மோனி பயிற்சி அண்மையில் நடத்தப்பட்டது, பொதுமக்களுக்கு அல்ல. இந்த வழக்கமான திட்டம் சமய பிரச்சாரம் பற்றிய புரிதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான பயிற்சி அமர்வுகளின் ஒரு பகுதியாகும். இது சமய ஆசிரியர்களின் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் மற்ற சமயங்கள் குறித்து துல்லியமான அறிவையும் அவர்களின் ஒப்பீடுகளையும் இளைய தலைமுறைக்கு வழங்க முடியும். நாட்டின் இளைஞர்களின் சமய நம்பிக்கைக்கு இந்த பயிற்சி அச்சுறுத்தலாக அமையும் என்கிற அரசியல்வாதிகளின் கூற்றுகளை அவர் நிராகரித்தார். அரசாங்கத்தின் நற்பெயரையும் இஸ்லாத்தின் நிலைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கான அதன் அர்ப்பணிப்பையும் கெடுக்கும் நோக்கத்தில் மட்டுமே இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நயீம் கூறினார். கோலாலம்பூரில் கம்போங் காசிப்பிள்ளையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலுக்கு இஸ்லாமிய பேராளர் குழுவினர் சென்ற காணொளி காட்சி அண்மையில் வைரலானது. ஒரு பெண் பங்கேற்பாளரின் கருத்து தவறுதலான புரிதலை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த வருகை சர்ச்சையானதோடு சமூக ஊடகங்களில் சூடான விவாதங்களை தூண்டியுள்ளது. நாட்டின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனாஸ் தனது பெட்ரோல் நிலையங்களிலும் கிடாய் மிஸ்ரா எனப்படும் அதன் கடைகளிலும் உள்நாட்டினருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நாட்டில் வேலையில்லா விகிதத்தை குறைப்பதற்காக பெட்ரோனாஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தற்போது பெட்ரோனாஸ் எண்ணெய் நிலையங்களிலும் கிடாய் மிஸ்ரா கடைகளிலும் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு வைத்திருப்பதற்கான அவசியம் இல்லை. குறைந்த சம்பளம் காரணத்திற்காக உள்நாட்டினர் வேலை செய்ய முன்வர மாட்டார்கள் என்ற நிலை இருந்தால் கூடுதல் சம்பளம் மற்றும் உள்நாட்டினருக்கு தேவையான தொழில்திறன் பயிற்சியையும் பெட்ரோனாஸ் வழங்க முன்வர வேண்டும்.
தனது 1000க்கும் மேற்பட்ட எண்ணெய் நிலையங்களிலும் கிடாய் மிஸ்ராவிலும் கூடுதலான விழுக்காடு உள்நாட்டினருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் பெட்ரோனாஸ் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். நமது நாட்டின் பொருளாதார சுபிட்சம், மலேசியர்களின் வாங்கும் ஆற்றலை வலுப்படுத்துதல், ரிங்கிட் நாணயம் வெளிநாடுகளுக்கு வெளியேறுவதை குறைத்தல் போன்றவற்றை கருதி உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதை பெட்ரோனாஸ் சமூக கடப்பாடாக கொண்டு செயல்பட வேண்டும். இதன் வழி நாட்டில் வேலையில்லா பிரச்சனையை தீர்ப்பதிலும் பெட்ரோனாஸ் முக்கிய பங்காற்ற முடியும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தினார். நாட்டின் முக்கிய பொருளாதார நிறுவனமாக திகழும் பெட்ரோனாஸ் உள்நாட்டினருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என குணராஜ் கேட்டுக்கொண்டார். இந்து சமய இயக்கத்தின் செயல்பாட்டாளரான அருண் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் சித்தி காசிம் ஆகியோருக்கு அவதூறு ஏற்படுத்தியதற்காக அந்த இருவருக்கும் தனித்தனியாக இழப்பீடு வழங்கும்படி ஜம்ரி வினோத்திற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 26 மற்றும் 2020 ஆண்டு ஜூன் 10 இடையே முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பதிவுகள் தொடர்பாக அவதூறுக்காக அருண் துரைசாமிக்கு 1,05,000 ரிங்கிட்டும் சித்தி காசிமிற்கு 1,00,000 ரிங்கிட்டும் வழங்கும்படி ஜம்ரி வினோத்திற்கு நீதிபதி ஜான் லீ கென் ஹாவ் உத்தரவிட்டார். மேலும் ஜம்ரி வினோத்தும் அருண் துரைசாமியும் ஒருவருக்கொருவர் முகநூல் மற்றும் உள்ளூர் பத்திரிகைகளில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். அவதூறு அறிக்கைகளை வெளியிட்ட எந்த ஒரு தரப்பினரும் விசாரணையின் போது அதன் நம்பகத்தன்மையை அல்லது உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியவில்லை என நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் கற்பழிக்கப்பட்ட பெண் ஒருவரை பின்னர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டு தொடர்பாக அருண் துரைசாமிக்கு எதிராக ஜம்ரி வினோத் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதற்காக அவருக்கு 1,00,000 ரிங்கிட் வழங்க வேண்டும் என சிவில் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தாம் இஸ்லாத்தின் எதிரிகள் என கூறியதற்காக ஜம்ரிக்கு எதிராக சித்தி காசிம் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த அவதூறுக்காக 1,00,000 ரிங்கிட் வழங்கும்படி ஜம்ரிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே தீர்ப்புக்கு எதிராக தாம் மேல்முறையீடு செய்வதா என்பது குறித்து தமது வழக்கறிஞர் நோராஜாலி நோருடீனுடன் விவாதிக்கவிருப்பதாக ஜம்ரி வினோத் தெரிவித்தார். கில்லான் தாமான் மஸ்னாவில் ஓர் ஆலயத்திற்கு வெளியே சில தனிப்பட்டவர்களிடையே ஜூலை 24 நள்ளிரவு வேளையில் கார் நிறுத்தம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறு தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழ்நிலைக்கு மாறியது. அந்த ஆலயத்தில் சமய நிகழ்ச்சி அன்று ஏற்பட்ட அந்த தகராறு தொடர்பான 2 காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. ஆலயத்திற்கு வெளியே இரவு 11:30 மணி அளவில் நடைபெற்ற தகராறு தொடர்பில் உள்ளூரைச் சேர்ந்த 38 வயது நபரிடமிருந்து 2 போலீஸ் புகார்களை பெற்றுள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சா ஹுங் ஃபாங் தெரிவித்தார். தமது குடும்பத்தினர் வழக்கமாக வாகனத்தை நிறுத்தி வைக்கும் பொது இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரை அப்புறப்படுத்தும்படி தாம் கேட்டுக்கொள்ளப்பட்டதால் முதல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக அந்த நபர் தனது முதல் போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த ஆலயத்தைச் சேர்ந்த சில உள்ளூர் நபர்கள் தனது காரை வெளியேற்றும்படி விடுத்த கோரிக்கையை நிராகரித்ததால் பதற்றம் ஏற்பட்டதோடு புகார்தாரரின் காரை நோக்கி அங்கிருந்த ஆடவர்களில் ஒருவர் கட்டையை வீசியதால் ஏற்பட்ட வாய் தகராறு தள்ளுமுள்ளாக மாறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சா கூறினார். வாகன நிறுத்தும் விவகாரம் தொடர்பாக இந்த தகராறு ஏற்பட்டதாகவும் புகார்தாரரின் குடும்பத்தினர் அடிக்கடி இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி வருவதையும் சா சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் ஜலன் அம்பாங்கில் அடுக்குமாடி வீடு ஒன்றில் போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 2 சிறார்கள் உட்பட 20 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதோடு பாலியல் கடத்தலினால் பாதிக்கப்பட்ட 24 வயது தன்சானியா பெண் ஒருவரையும் மீட்டனர். நைஜீரியாவைச் சேர்ந்த 14 பேருடன் உகாண்டாவைச் சேர்ந்த 2, தான்சானியாவைச் சேர்ந்த 3 மற்றும் மாலத்தீவைச் சேர்ந்த 1 அந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் குற்றவியல் விசாரணைத்துறையின் இயக்குநர் ஷுஹைலி ஜைன் தெரிவித்திருக்கிறார். குடிநுழைவு குற்றங்கள் மற்றும் ஆட்கடத்தலுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் அந்த 20 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 10 ஆண்களுடன் 2 சிறார்கள் உட்பட 10 பெண்களும் அடங்குவர். அந்த வெளிநாட்டினர்கள் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தம்மை அடையாளம் கூறிக்கொள்ளாத அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் தொழிலாளர் ஒருவர் தெரிவித்தார்.